நன்றி கலந்த வணக்கம். ஒரு 2-3 வகுப்பாக என்னுடைய உடல்நிலை சரியில்லாமையினால் ஒத்தி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மீண்டும் நம்முடைய தொல்காப்பிய பொருளதிகார மெய்ப்பாட்டியலை தொடங்குகிறோம். அது 1208வது நூற்பா இன்றைக்கு தொடங்குகிறோம். அகத்திணைக்கு உரிய மெய்ப்பாட்டினது 2ஆம் நிலை. 1208வது நூற்பா கூழை விரித்தல், காதொன்று களைதல், ஊழணி தைவரல், உடைபெயர்த்து உடுத்தலோடு செழிய 4 2 மொழிப. கூழை விரித்தல், காதொன்று களைதல், ஊழணி தைவரல், உடைபெயர்த்து உடுத்தல் ஆகிய இந்நான்கும் 2வது அவத்தையின் மெய்ப்பாடுகளாகும். ஒன்று கூழை விரித்தல் என்றால் என்ன? கூழை விரித்தல் என்பது கூந்தல் விரித்தல் ஆகும். கூழை என்றால் மோழை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. கூழை கடா என்றால் கொம்பில்லா கடா என்று பொருள். அதை போல இது கூழை விரித்தல் என்பது கூந்தலை விரித்தல் ஆகும். கூழை கடா என்பது கொம்புடைய கடா என்று பொருள். கூழை விரித்தல் என்பது கூந்தல் விரித்தல் ஆகும். அதாவது கூந்தல் தானாக அவிழ்த்தல் ஆகும். மெய்யும் மெய்யும் தீண்டிக் கொண்டதும் மகளிருக்கு இச்செயல் தானாக நிகழும். அதாவது ஒரு அருமையான ஒரு தொல்காப்பியர். இதற்கு அந்த திருவள்ளுவரும் தொல்காப்பியரும் துறவிகளாக இருந்து கொண்டு நமக்கு அறிவுரை வழங்கவில்லை. இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து இல்லற வாழ்வை இன்ப துன்பங்களை துய்த்து அதனுடைய வழிபாட்டை, அதனுடைய நிலைகளை, அதில் வருகின்ற இன்ப துன்பங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றார்களே தவிர திருவள்ளுவரும் தொல்காப்பியரும் இல்லறத்தில் தன்னுடைய இல்லற வாழ்வை இனிதாக நடத்தியவர்கள். அதனால்தான் இந்த இல்லற வாழ்வில் என்ன நிகழ்கிறதோ அதை அப்படியே எடுத்து உரைக்கின்றனர். என்ன சொல்றாரு? கூழை விரித்தல் என்பது கூந்தல் விரித்தல் ஆகும். சரி, கூந்தல் தானாக அவிழ்தல் ஆகும். சரி, எப்பொழுது? மெய்யும் மெய்யும் தீண்டிக் கொண்டதும் மகளிருக்கு இச்செயல் தானாக நிகழும். இதை இந்த வாழ்க்கையில் அதை துய்க்காமல் யாராலும் சொல்ல முடியாது. பிறகு காதொன்று களைதல் என்பது, காதொன்று களைதல் என்பது மெய்யோடு மெய் தீண்டுதலால் ஏற்பட்ட உணர்வினால் காதணி கடலுதல் ஆகும். அதாவது அது கூந்தல் விரிதல், இது காதணி கழன்று விழுதல். காதணி கடலுதலாகும். காதணி 2னுள் 1 விழுதலாகும். அதுலயும் 2 விழாதான். 2 காதுகளில் இருக்கின்ற அணி ஓர் அணி கீழே விழும். அது காது 1. அதனால சொல்றார் காது 1 என்றால் காதிலே இருக்கின்ற 2 காதிலே இருக்கின்ற அணிகளுள் ஒரு காதில் இருக்கின்ற அணி கடன்று விழுதலாகும். என்ன நுட்பமாக கவனித்திருக்கிறார்கள் பாருங்க. ஊழணி தைவரல் 3வது. ஊழணி தைவரல் என்பது உள்ளத்தின் நெகிழ்ச்சியினால் வளையல் கையினின்று கடன்று விழுதலாகும். எல்லாமே இந்த 1208வது நூற்பா எல்லாம் கடன்று விழுதல் தான். கூந்தல் அவிழ்தல்,
அது காதில் இருந்த ஓர் அணி கழன்று விடுதல். இப்பொழுது என்ன ஆகுதுன்னா, உள்ளத்தின் நெகிழ்ச்சியினால் வளையல் கையினின்று கடன்று விழுதலாகும். விரலில் அணிந்துள்ள அணியும் மற்ற அணிகலன்களும் கடன்று விழுதலாகும். இரண்டனையும் மேலே தள்ளி விடுதலாகும். இன்னொன்னு, அதாவது கழன்று கீழே வருகிறது, அதனை தள்ளி தள்ளி விடுவது, மேலே ஏற்றி விடுவது. அதனாலதான் ஊவணி தைவரல், தைவரல் தள்ளி விடுதல் என்று பொருள். 4, உடைபெயர்த்து உடுத்தல். உடைபெயர்த்து உடுத்தல் என்பது ஏற்கனவே உடுத்து கொண்டிருக்கின்ற உடையினை பலமுறை அவிழ்த்து அவிழ்த்து உடுத்தலாகும். இது இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், செல்வர்களிடத்திலே பல உடைகள் இருக்குமானால் ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு உடை உடுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு திருமணத்திற்கு வந்து நான் பலரை பார்த்தேன். ஒரு அம்மாவை முதல்ல பார்த்தேன், அவங்க உடையில இருந்தாங்க. திரும்ப பார்த்தா அந்த அம்மாவை காணமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா வேற ஒரு உடையில இருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு உடையை மாற்றுகின்ற மாதிரி நிலை 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாட்டில் இருந்திருக்கிறது. தொல்காப்பியரும் திருவள்ளுவர். அடுத்த நூற்பாவுக்கு போகிறோம். அகத்திணைக்கு உரிய மெய்ப்பாட்டினது 3ஆம் நிலை, 1209வது நூற்பா. அல்குல் கைவரல், அணிந்தவை திருத்தல், இல்வலி உறுத்தல், இரு கையும் எடுத்தலோடு சொல்லிய 4 3 முடிவ. தலைவனை சந்தித்த தலைவி தலைவனிடத்தில் பெரு விருப்பம் ஏற்பட்டதனால் மார்பு பகுதியில் ஆடை விலகி இருப்பதனை சரி செய்வாள் தலைவி. இப்போ தலைவன் நினைவு வந்துடுச்சு, தலைவனும் வந்து விட்டான், மார்பு பகுதி கொஞ்சம் விலகி இருக்கிறது, அதை சரி செய்கிறாங்க. ரொம்ப அருமையா சொல்வார். பாவேந்தர் ஒரு பாட்டு பாடுறார். அவன் வந்து நின்று அவன் ஏடு திருப்பி கொண்டிருக்கிறான், அவள் ஆடை திருப்பி கொண்டிருக்கிறாள். ரொம்ப அருமையாக அவன் ஏட்டை தள்ளி கொண்டிருக்கிறான், அவன் ஆடையை திருப்பி கொண்டே இருந்தாளாம். அவரும் படிக்கல, இவங்களும் நினைக்கல. ஒரு அருமையான பாட்டு வச்சிருக்காரு பாவேந்தர் பாரதிதாஸ். தான் அணிந்திருக்கின்ற அணிகலன்களை, அதாவது தலைவரிடத்தில் பெரு விருப்பம் ஏற்பட்டதனால் மார்பு பகுதியில் ஆடை விலகி இருப்பதனை சரி செய்வாள் தலைவி. தான் அணிந்திருக்கின்ற அணிகலன்களை சரி செய்து கொள்வாள். என்னென்ன? இச்செயல் தலைவனை மேலும் விருப்பமுடையவனாக ஆக்கும். தலைவன் தலைவியை மிகவும் நெருங்குவான். எதற்காக ஆடையை திருத்துறாங்க? ஆடை திருத்துவது அந்த தலைவனை மிகு விருப்பம் கொள்ளை செய்வதற்காக. அப்பொழுது தன் உணர்வினால் தளர்ந்து போயிருக்கின்ற தலைவி தனக்கு இல்லாத வலிமையினை உடையவள் போல் அது மறுப்பது போல் மெலிதல் என்றார். சிணுங்குதல் ஆகும். அதாவது மறுக்கிறதுன்றது வேண்டாம் என்பதற்காக அல்ல, சிணுங்குதல் செய்கிறார்கள். சிணுங்குதல் செய்தாலே விருப்பம் இருக்கிறவள் தான் என்றாலும் நாணம் தடுக்கிறதே தவிர அவர்களுடைய விருப்பம் அங்கே விலகவில்லை. தலைவி தனக்கு இல்லாத வலிமையினை உடையவள் போல் அது மறுப்பது போல் மெலிதல் என்றால், ஏதாவது சிணுங்குதல், அதாவது தனது மிக பெருமையினை குடிப்பெருமையினை கூறி மறுப்பாள் தலைவி. அது மறுப்பது வேண்டாம் என்பதற்காக அன்று, சிணுங்குதல் தான். சிணுங்குதல் என்றாலே விருப்பம் உடையவள் என்றுதான் பொருள். இவற்றையும் மீறி தழுவி
தழுவ முற்படுவான் தலைவன். அவன் என்ன சொன்னாலும் ஆனால் அவன் இவற்றையும் மீறி தழுவ முற்படுகிறான். மறுக்க முடியாதவளாய் உடன்படுவாளாய் தனது இரு கைகளையும் மேலே உயர்த்தி விடுவாள் தலைவி. என்ன பாருங்க, இரு கைகளையும் மேலே உயர்த்தி விடுவாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சேர்த்து அணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக போய்விடுகிறது. அதாவது தானும் தழுவி தழுவுவதற்கு தான் தூக்குவாள், தழுவி தூக்குவாள். பின்னர் இவற்றை புணர்ச்சி நிகழ்ந்துவிடும், இவற்றில் புணர்ச்சி நிகழ்ந்துவிடும். இயற்கை புணர்ச்சியின் படிநிலைகள் அல்குல் தைவரல், அணிந்தவை திருத்தல், இரு கையும் விடுத்தல் என்பனவாகிய 4 படிநிலைகள். இவை மெய்ப்பாட்டின் 3ஆம் படிநிலையாகும் என்று வாழ்வியல் அறிஞர் கூறுவர் என்கிறார் தொல்காப்பியர். இந்த அல்குல் என்பதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. பலரும் பலவிதமாக சொல்லுகிறார்கள். ஒருவர் பின்பகுதி இருக்கின்ற புட்டம் பாருங்க, பக்கம் என்று ஒரு பொருளும், அதாவது அல்குல் என்பதற்கு என்னென்ன பொருள் சொல்லுகிறார்கள் பாருங்க. பக்கம் பெண்குறி, கிடைக்கும் இடைக்கும் தொடைக்கும் இடைப்பட்ட பகுதி, நடு, கரை, தோல், புட்டம் என்று பல்வேறு பொருள்களும் இருக்கின்றன. இவை அகராதி தருவன. இது இல்லாம உரையாசிரியர்கள் தருவன வேற இருக்கு. அல்குல் என்பதற்கு இருத்தல், தங்குதல் என்றும் பொருள்கள் இருக்கின்றன. அகன்று படுத்து இருத்தல், அதாவது கையை காலை விரித்து போட்டு படுத்திருத்தல் என்று ஒன்று சொல்லுகிறார். அல்கல் அல்குல் என்றும் தொழிற்பெயரின் அடியாக ஆக்கி கொள்ளப்பட்ட ஒரு சொல்லாகும். இது வெளிப்பட்டு தோன்றும் உறுப்பினையும் மறைவாக உள்ள உறுப்பினையும் குறிக்கும். 2 பொருள். இதனால் வெளிப்பட்டு தோன்றுவது எது? பின்பகுதி, மறைவாக இருப்பது முன்பகுதி. பெரும்பான்மையும் இடக்கரடக்கல் வகையில் மறைமுகமான உறுப்பினையே குறிக்கும் என்று பாலசுந்தரனார் தமது தொல்காப்பிய உரையில் கூறியுள்ளார். இடுப்புறுப்பு வெளிப்பட தோன்றும் உறுப்பு என்று நாவலர் சோமசுந்தர பாரதியார் தருகிறார். மறைக்கப்படும் மார்பு உறுப்பு என்று சிவலிங்கனார் கூறியுள்ளார். இது அவ்வளவா பொருந்தாது. அல்குல் தைவரல் மேல் உடை பெயர்த்து எடுத்தான் அதன் வழி தோன்றுவது, எடுத்தால் அதன் வழி தோன்றுவது. அப்படி உடை பெரிதும் நெகிழ்வது. நெகிழ்ந்து காட்டுதல் ஆயிற்று. அதனை பாதுகாத்தலான் அவற்றும் அவ்வற்றம் மறைக்கும் கையினை அல்குல் தைவரல் என்றான் என்பது பேராசிரியம். அல்குல் தைவரல் மேல் உடைபெயர்த்து எடுத்தவள் அதனை பேணும் மதிப்பு உள்வழி தம்மை பேணுதல் பெண்டிற்கு அழகு. இளம்பூரணர். அல்குல் என்பதனை இடுப்புறுப்பினை திருமாலை பாடும் பரிபாடலில் அல்குலும் பெரியை என்று பாடப்பெற்றுள்ளது. அல்குலை விட பெரியவராகும் என்று இப்படி கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து அகத்திணைக்குரிய மெய்ப்பாட்டின் 4ஆம் நிலை. இது 1210வது நூற்பா. பாராட்டு எடுத்தல், மடம் தப உரைத்தல், ஈரமில் கூற்றம், ஏற்று அலர் நாணல், கொடுப்பவை கோடல், உளப்பட தொகை, எடுத்த நான்கென மொழிப. இயற்கை புணர்ச்சி நிகழ்ந்த பின்னர்
தலைவனது பிரிவால் தலைவிக்கு மெலிவு என்னும் படிநிலை தோன்றும். மெலிவு என்பதுன்னா உடல் தளர்வது, வருத்தத்தால் மெலிவது, இவை. அதாவது பாராட்டு எடுத்தல் என்பது மடம் தப உரைத்தல், ஈரமில் கூற்றம், ஏற்று அலர் நாணல், கொடுப்பவர் கோடல் என்னும் நான்காகும் என்று மெய்ப்பாட்டினது 4வது நிலை என்று ஆன்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். இந்த பாராட்டு எடுத்தல் என்பது இயற்கை புணர்ச்சி நிகழ்ந்த பின்னர் நிகழ்வது. தலைவன் பிரிந்த பின்னர் தலைவி தலைவன் நின்ற நிலையை கூறிய சொல்லும் அவனை விட்டு தனித்திருத்தலை பற்றியுமே பேசிக் கொண்டிருத்தலாம். அவன் பிரிஞ்சிட்டான், ஆனாலும் அவன் கூட இருக்கிற மாதிரியும் கூட இருந்தா என்ன சொல்லுவான், என்ன பேசுவான், என்ன செய்வான் என்று இதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது. இதுதான் பாராட்டு எடுத்தல். என்ன அர்த்தம்? அவன் செய்த நல்லதெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது, தீமையை சொல்லுவதில்லை. இப்ப செய்திருக்கிற தீமைன்னா பிரிந்திருப்பது, ஆனால் அவன் செய்த நன்மையை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பதுதான் பாராட்டு எடுத்தல் என்பது. 2, மடம் தப உரைத்தல். மடம் தப உரைத்தல் என்பது பெண்டிற்கு இயல்பாக இருக்க வேண்டிய மடம், அதாவது அறியாமை. அறியாமை மட்டுமன்று, அறிந்தும் அறியாதவள் போல் இருப்பது. அந்த கெடுகின்ற நிலையில் சில கூறுதல் அப்படின்னா அது அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதாவது அறிந்தும் அறியாதவள் போல் இருக்க வேண்டும், தனக்கு நேர்ந்த துன்பத்தை வெடுத்து வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் தலைவனுக்கு இழுக்கு, தனக்கு இழுக்கு, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு இழுக்கு என்றெல்லாம் கருதாமல் உடனே எடுத்து வெளியே சொல்லிவிடுவது. அதாவது என் மனத்தினை விட்டு கூறுகின்றேன் சொல்றான். அப்ப என்னத்தான்? இதுவரையிலும் மனத்துக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறாள், சொல்ல முடியாத கட்டுப்பாட்டில் இருந்தால் இப்பொழுது அந்த கட்டுப்பாட்டை விட்டு விலகி வெளியே வருகிறாள். என் மனத்தினை விட்டு கூறுகிறேன் என்பது போன்று தலைவி தனது வேட்கை தோன்ற கூறுதலாகும். ஈரமில் கூற்றம் என்று அலர் நாணல், ஏற்ற அகலம், அதாவது ஊரார் கூறுகின்ற அருளில்லாத கூற்றை கேட்டு அலராயிற்று. அதாவது அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு பேசுறாங்களே தவிர நான் என்ன வருத்தப்படுறேன் அப்படின்றத அவங்க பேசுறது இல்லை. இந்த பழி ஊர் பூரா பரவிடுச்சு. ஈரமில் கூற்றம், கூற்றம் என்பது இங்கே யமன் இல்லை, சொல். கூற்றம் என்றால் சொல், யமனை குறிக்கும். இங்க ஈரமில்னா அன்பில்லாத யமன் கூட சொல்லலாம், அப்படி இல்லை, அன்பில்லாத சொல். அதாவது அவன் மீது அன்பு காட்டாமல் பழி தூற்றுகின்ற சொல். ஊரார் கூறுகின்ற அருள் இல்லாத கூற்றை கேட்டு அலராயிற்று, அப்படின்னா ஊரெல்லாம் பரவி விட்டது என்று அதற்காக நாணப்படுதலாகும். இப்போ அவ எதுக்கு வைக்கப்படுறா? இவன் விட்டுட்டு போயிட்டான், நாம புலம்ப ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ஊரெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டதே என்று வருந்துகிறார். 4, கொடுப்பவை கோடல். அதாவது கண்ணி ஆயினும், கண்ணின்னா தலையில் சூடுவது, மாலை என்பது கழுத்தில் சூடுவது, தார் என்பது கழுத்திலிருந்து கால் வரையிலும் தொங்குவது, அதுதான் தாரு. அதனால வாழை தென்னங்குலை, பனங்குலை, மற்றதெல்லாம் குலைதான். திராட்சைக்கு போயிட்டீங்கன்னா கொத்து, அவையெல்லாம் கொத்து. தென்னை பனை எல்லாம் குலை. ஆனால் வாழை குலை என்று சொல்லுவதில்லை, தாரு என்று சொல்லுவது வழக்கம். எவ்வளவு மரபு சார்ந்த சொல்லை இந்த தமிழ் இலக்கியமும் தமிழ் மக்களும் கற்று வைத்திருக்கிறார்கள் பாருங்க. நீண்டு தொங்குவதனால் அதுக்கு பேரு குலை இல்லை, கொத்து இல்லை, தாரு. ஆனா வல்லினர் ரூ போடணும். தாருன்னா நீண்டதுன்னு அர்த்தம். இன்னொன்னு, இந்த இடத்துல தாறுமாறா ஓடுறான்றாங்க.
இதுக்கு பொருள் என்னன்னா, தாருன்னா நேரா ஓடுறது, மாறுன்னா குறுக்க ஓடுறது. தாருன்னா நேரா ஓடுறது, மாறுன்னா குறுக்க ஓடுறது. எழுதி சொல்லுமா? அது அருமையான சொல்லு. தாறு மாறு, தாறு மாறு, தாறு மாறா ஓடுகிறான். நடக்கிறான்னாலும் எது பண்ணாலும் சரிதான், ஓடுகிறது. இப்ப இந்த தாறு என்பதுதான் வாழைக்கு குலைக்கு பொருள். வாழை தாறு அப்படிதான் எழுதணும். இடையினரா ரூ போட்டா பொருள் இல்லை. தாறு என்கின்ற கருவையான் அந்த கீழ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்குதான் பொருளாகும். அதனால தாறு என்றால் இதுதான் நீளமானது. அதே மாதிரி இந்த மாலைக்கும் பொருள் அதுதான். இங்க அவ சொல்றது என்ன, கண்ணி. கண்ணி என்பது தலையில் மட்டும் சூடிக்கொள்வது. பிறகு கண்ணியாயினும் தழையாயினும் தலைமகன் அன்பாக கொடுத்ததனை பெருந்தன்மையுடன் தலைவி ஏற்றுக்கொள்ளுதலாகும். இப்பொழுதெல்லாம் திருமணம் மட்டும் இல்ல, அமைச்சர்களுக்கும் இப்ப பெரியவங்களுக்கெல்லாம் பயன்படல, அப்படி வாங்கி குப்பையை போட்டுடுறாங்க. அதுக்கு 2000, 3000, 4000. அந்த பூ கொத்துக்கு, தட்டுக்கு, பூ கூடைக்கு விலை 2000, 3000, 4000. இப்ப கொடுக்குறாரு, அப்படி வாங்குறாரு, அப்படி போடுறாரு. அது யாருக்குமே பயன்படாம கீழே போகுது. இன்னொன்னு நடக்குது, அந்த இது விற்கிறவன், அந்த பூ கூட விற்கிறான்ல, அவனுக்கே திரும்பி போகுது. இந்த பொன்னாடையை அப்படிதான் சொன்னார்கள். கிளம்பொலியார் சொல்லுவாரு, பா இது போடாதீங்கப்பா, இது மறுபடியும் நான் இன்னொருத்தருக்கு போடுவேன், மறுபடியும் அவரு இன்னொருத்தருக்கு போடுவாரு, அப்படியே போதினே இருக்கும். அதை விட முகம் துடைக்கிற மாதிரி பயனாடை போடுவாரு. அந்த மாதிரி பொன்னாடையும் அப்படிதான் போச்சு, பூங்கொத்தும் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. இது பழங்காலத்தில் தலைவன் தலைவிக்கு கொடுத்த அன்பளிப்பு. என்னன்னு கேட்டா, அவர் வரும்போது கடை தெருவெல்லாம் அவருக்கு இருக்காது. ஏன்னா இரவுல வர்றாரு, நள்ளிரவில் வருகிறார், இருட்டுல வர்றாரு, பாம்பு விலங்குகள் திரியிற நேரத்துல வர்றாரு. அந்த நேரத்துல அவர் எங்கேயும் போய் வாங்க முடியாது. வர்ற வழியில மலர்ந்த மரம் இருந்தானா பூங்கொத்தாக பறித்து கொண்டு வருவான். இல்ல வெறும் செடிதான் இருக்குதுன்னா அந்த தடையை கொத்தாக கொண்டு வந்து அதை தான் அன்பளிப்பாக தருவார் காதலி. இது அவர் பெரிய மலையை கொண்டு வந்து கொடுத்ததை போல் பெற்றுக்கொள்வாள். அதே மாதிரி கண்ணி என்பது ஏற்கனவே அவர் வாங்கி வைத்திருப்பாரு, அல்லது அதை சூட்டி வைத்திருப்பார் தலைவிக்கு கொடுக்க. அது தலையில் வைத்து விட்டாலே பிறகு அவள் வேறு ஒருவனை மணப்பதே இல்லை. அந்த கண்ணியை கொண்டு வந்து அந்த தலைவன் தன் தலைவனுடைய தலையில் சூட்டி விட்டானால் அவள் வாழ்நாளில் வேறு ஒருத்தனை நினைப்பதே இல்லை. அப்படி அந்த கண்ணிக்கு பொருள். 300 குறுந்தொகையில இன்னொரு பாடல் இருக்கிறது, நற்றிணையில் நினைக்கிறேன். ஒரு தலைவி போனா மாலையில பூங்காவில் விளையாடிட்டு இருந்தா, பேசிட்டு இருந்தா. இரவு வந்தா, படுத்துட்டு உறங்கிட்டான். காலையில செவிலித்தாய் அவளுடைய கூந்தலை அவிழ்த்து எண்ணெய் தேய்த்து தலைக்கு ஊற்றணும். அவளுக்கு செவிலித்தாய் தலை அந்த கூந்தல் அவிழ்த்தால உள்ள இருந்து ஒரு கண்ணி வந்து விழுந்துச்சு. அவ்வளவுதான். இது எவன்டி வச்சா, எங்கடி போன, யாரா வச்சேன்னு கேட்ட உடனே திரும்ப ஓட்டிட்டு அந்த பூங்காவுக்கு. எல்லாரும் என்ன எங்க காணும்னு தேடுறாங்க. தோழி வந்தா இந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க. அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும், நான் அவளை கூப்பிட்டுன்னு வர்றேன். ஆனா ஒரு கட்டுப்பாடு, அதாவது ஒரு உறுதி தரணும். நீங்க என்னன்னு, அவ இது காதலனா தான் இருப்பான், காதலன்னா அதை சூட்டி இருப்பான். அந்த காதலனுக்கே அவளை நான் மனமுடித்து வைக்கிறேன், நீங்க உறுதி தந்தீங்கன்னா நான் போய் அவளை அழைச்சிட்டு வர்றேன். அந்த உறுதியை பெற்றுக்கொண்டு போய் தலைவியை பார்த்து அந்த தோழி தலைவியை அழைக்கிறார்.
அவன் வரமாட்டேன்றான். போர், நீ எவனை காதலிச்சியோ, எவன் உன் தலையில அந்த கண்ணியை சூட்டினானோ அவனுக்கே உன்னை திருமணம் செய்து கொடுக்க நான் உறுதி பெற்று வந்திருக்கிறேன், வா என்று மறுபடியும் அழைத்து கொண்டு வருகிறாள். இது என்ன செய்கிறீன்னா, இந்த கண்ணி வைத்ததனுடைய விளைவு. அந்த கண்ணியை அவள் இரவு எடுத்து போடாமல் மறந்து படுத்ததனுடைய விளைவு. இங்க பாருங்க, கண்ணி என்பது அதுதான், தலையில் மட்டும்தான் அது என்ன, கூந்தலுக்குள் வைத்துக் கொள்வார்கள், மனம் மட்டும் வெளியிலே வரும், அந்த கண்ணி இருப்பதே தெரியாது. இப்பொழுதும் பெண்டிர் சிலர் இதை செய்கிறார்கள், நான் பார்த்திருக்கேன். கண்ணி வைத்துக் கொள்வதில் மலரையே அந்த கூந்தலுக்குள் வைத்து கூந்தலை முடித்துக் கொள்கிறார்கள். மலர் இருப்பதே தெரியாது, ஆனால் மனம் மட்டும் கொண்டிருக்கு. சரி, இப்ப சொல்றா பாரு, கண்ணியாயினும் தழையாயினும் தலைமகன் அன்பாக கொடுத்ததனை பெருந்தன்மையுடன் தலைவி ஏற்றுக்கொள்ளுதலாகும். இவை உள்ளிட்ட இவை ஆகிய மெய்ப்பாடுகளும் தோன்றும். இதை போன்ற பல நிகழ்ச்சிகள் இருக்கு, பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஒரு பாடலை மட்டும்தான் தருகிறேன். அடுத்து அகத்திணைக்கு உரிய மெய்ப்பாட்டின் 5ஆம் நிலை 1211. தெரிந்து உடம்படுதல், இழைப்பு வினை மறுத்தல், கறந்து இடத்து ஒழிதல், கண்ட வழி உவத்தலோடு பொருந்திய 4 5 மொழிவ. தனக்கு மெலிவு நிலை ஏற்பட்ட பின்னர் தலைவி உறக்கம் முதலானவை இல்லாது இருந்த நிலையினை மாற்றிக்கொள்ளும் நிலைக்கு உரியவளாதல். இப்ப இவ்வளவு என்ன பண்ணான், அவன் வரல, அவனை நினைத்து வருந்தி துன்பப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்தவள் ஒரு நிலை, அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு மகிழ்வு நிலைக்கு திரும்புகிறாள். அப்படி நிலை தெரிந்து உடம்படுதல் கிளைப்பு, உடன்படுதல் கிளைப்பு, வினை மறுத்தல், தீர்ந்த இடத்து ஒழிதல், நீண்ட வழி உவத்தல், கண்ட வழி உவத்தல் என மெய்ப்பாடு 5 வகைப்படும் என கொள்ளுவது 5வது படிநிலையாகும் என்று சான்றோர் கூறுவர் என்று கூறுகிறார். அதுல ஒண்ணு, தெரிந்து உடம்படுதல் என்பது தலைவன் கொடுத்த தழை கண்ணி முதலானவற்றை பெற்றுக்கொண்டு அதன் பிறகே தலைவி ஆராய்ந்து உடன்படுதலாகும். அவன் கொடுத்தது கண்ணியா, கொடுத்தது தழையா, இதை வைத்துக் கொண்டு அவன் ஆராய்வாள். அது வேற. அப்ப என்ன, தழை கொடுத்தா ஒரு நிலை போல இருக்கு, கண்ணி கொடுத்தா ஒரு நிலை போல. இதை வைத்துக் கொண்டு அவனை ஆராய்ந்து முடிவெடுத்து தான் அவனை மணந்து கொள்வதாக உறுதி தருவாள், உடன்படுவாள். 2 திளைப்பு வினை மறுத்தல் என்பது விளையாடுகின்ற தம் தோழியருடன் திரிகின்ற தலைவி தலைவனின் மீது வேட்கை கொண்டு விளையாட்டை மறுத்தலாகும். தோழிகள் வர்றாங்க, வாடி வாடி விளையாட்ட வானா, நான் வரல போ அப்படின்னு சொல்லுவாளாம். ஏன், தலைவனை சந்திக்க விரும்புகிறாளே தவிர விளையாட்டை விரும்பவில்லை. அதனால்தான் திளைப்பு வினை மறுத்தல். சரி, அதுக்கு 3 கண்ட வழி உவத்தல் என்பது, அதாவது இல் செரிப்பிலிருந்து வீட்டுல அவ கட்டுப்பாடா அடக்கி வச்சிருந்தாங்க. இப்பொழுது என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கினாங்க. விருந்து மறைமுகமாக வெளிப்பட்டு தலைவனை கண்டபோது அங்க அவங்க விளக்கல, இவள் அந்த விட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து விலகி வெளியில தலைவனை சந்திக்கின்றாள். அதாவது கட்டுப்பாட்டிலிருந்து மறைமுகமாக வெளிப்பட்டு தலைவனை கண்டபோது அளவில்லாத மகிழ்ச்சியினை உடையவளாதல். அதுதான் கண்டவழி உவத்தல். யாரை கண்டவழி? தலைவனை கண்டவழி உவத்தல் என்பதால் 3. அடுத்து ஏதோ வேற ஏதோ ஒண்ணு விட்டுன்னு நினைக்கிறேன்.
அதாவது இழைப்பு கண்டவழி உவத்தல், அதுதான் நான் ஏற்கனவே 4 சொன்னேன். தெரிந்து உணர்தல், தெரிந்து உடம்படுதான் முதலே சொல்லிட்டுமே. அதான் அதாவது 4 முடிஞ்சிச்சு. அதுக்கு எண்ணு போடாம விட்டுட்டேன், அவ்வளவுதான். அதாவது அவ மலர் கொடுத்தானா தண்ணி கொடுத்தானா என்பதை வைத்துக் கொண்டு ஆராய்ந்து உடன்படுதல், அது ஒண்ணு. சரி, இதுக்கடுத்து 4 மெய்ப்பாடுகளும் உண்டாதல் 5ஆம் நிலையாகும் என்று வாழ்வியல் அறிந்த சான்றோர் நிலை என்பதும் அவத்தை என்றும் ஒன்றே. இப்ப அவத்தை என்பது அவங்க அவஸ்தைன்னு ஆக்கிக்கிட்டாங்க, அது நிலைதான். இன்னொன்னு அடிக்கடி என்னது கால அவகாசம். கால அவகாசமும் எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா ஏடுகள்லையும் அவகாசம். கால கெடுன்னு ஏற்கனவே நம்ம தமிழ்ல இருக்கு. கால கெடு, அதாவது நீட்டினாங்க, காலத்தை நீட்டி கொடுப்பாங்க அல்லது காலத்தை குறைத்து விட்டார்கள், ஏதாவது சொல்லணும். கால அவகாசம்னு எல்லா ஏடுகளிலும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. அவகாசம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன வருது? இன்னும் காட்சி வரும், வேட்கை வரும், ஒருதலை உள்ளுதல் வரும், வெளிதல் வரும். இவைகள்ல அதாவது ஆகும் நிலை செப்பல், நாணுவரை ஒரு நிறுத்தல், இந்த ஏற்கனவே இது சொல்லி இருக்கிறோம். அந்த இதெல்லாம் இதோட அடங்கும். அதாவது நோக்குபவை எல்லாம் அவையே போறல், மறத்தல், மயக்கம், சாக்காடு என்பவை இப்பொருள் கலவியல்ல 9வது நூற்பாவிலேயே கூறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கூட வரும் என்பதுதான், வேற என்ன. உரையாசிரியர் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4ஓட நிறுத்துறமே, இதோட இல்ல 6, 7, 10 கூட போகும் அப்படின்றது. பிறகு அகத்திணைக்குரிய மெய்ப்பாட்டின் 6ஆம் நிலை இது. 1212வது நூற்பா. புறம் செய்ய சிதைதல், புலம்பி தோன்றல், கலங்கி மொழிதல், கையறவு உரைத்தலோடு புலம்பிய 4 6 என மொழிபெயர். இது 6வது நிலை. தலைவி வேட்கை மிகுதியினால், அதாவது காம வேட்கை மிகுதியினால் தனது நாளத்தினது எல்லையை கடப்பாள், நாணத்தினது எல்லையை கடப்பாள். அதாவது நாணத்தினால கட்டுப்பாடா இருக்கணும். சொல்வா பேரு நான் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இதெல்லாம் வேணும். இப்போ அவரே சொல்றாரு கலந்துருவான்றார். இப்ப நாணத்தை விட்டு வெளியில வந்துருவான்றாரு. அந்த நிலை அந்த மாதிரி வந்துரு. பயிர்ப்பு இவர் சொல்லல. பயிர்ப்பு யார் சொல்றது தெரியுங்களா? நன்னூல் இல்ல, இவருங்க புகழேந்தி நலவெண்பாவில சொல்றார். புகழேந்தி நலவெண்பாவில அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு 4ம் பெண்களுக்கு உரியவைன்னு ஒரு வெண்பாவில சொல்றார். புகழேந்தி நலவெண்பாவில. இவரு கூட வந்து தொல்காப்பியர் 3 தான் சொல்றார். அச்சம், நாடம், மனம் தான் சொல்றார், பயிர்ப்பு சொல்லல. பயிர்ப்புன்னா பழகுதல், அது வந்து தமிழ் பண்பாடு இல்லைன்னு. அது நலவென்பா அப்படி இல்லையே, அது சமஸ்கிருத நூலை எடுத்து மொழிபெயர்த்தது தானே. சரி, நாணத்தினது எல்லையை கடப்பாள்ட்டார். அப்போ கடக்க முடியும், கடப்பால் கடக்கலாம் இல்லையா? அப்பொழுது நானும் வர இறத்தல் என்னும் படிநிலை தோன்றும். இப்ப சொன்னமே அந்த 10வது நிலை வந்துடும். அந்த படிநிலை புறம் செய்ய சிதைதல், புலம்பி தோன்றல், கலங்கி மொழிதல், கையறவு உரைத்தல் என்னும் 4 மெய்ப்பாடுகளாக தோன்றும். இது 6வது படிநிலையாகும் என்று சான்றோர் கூறுவர் என்று சொல்கிறார். அந்த புறம் செய்ய சிதைத்தல் என்பது சிதைத்தல் இல்ல, சிதைதல் என்பது தன்வினை, சிதைத்தல் என்பது பிறவினை.
செவிலியும் ஆயத்தாரும். செவிலி என்பது வளர்ப்பு தாய், ஆயத்தார் என்பது தோழிமார் கூட்டம். ஆயத்தார் அதாவது தலைவியின் தோழியர் செய்கின்ற ஒப்பனைகளை தலைவன் கண்டு பயனுறாது கழிதலை அவர்தம் ஒப்பனை செய்ததன் காரணமாக உள்ளம் சிதைந்து வருந்துதலாகும். இவள தோழியர் செய்த ஒப்பனை இருக்கிறது, அது தலைவன் மனத்தை கவரலையாம். அப்படி செய்திருக்கணுமா பாருங்க. தோழியர் செய்த ஒப்பனை தலைவன் மனத்தை கவரு மாதிரி இல்லைன்னு வருத்தப்படுறான். அப்ப என்ன செய்யறது? அவர் நம் ஒப்பனை செய்ததன் காரணமாக உள்ளம் சிதைந்து வருந்துதலாகும். பூவும் தாந்தும் பூணும் துகிலும் முதலாயின கொண்டு, சரி பூவால செய்தது, சந்தனத்தால் செய்தது, பூணும் துகிலும்னா அடைந்து கொண்டிருக்கின்ற ஆடையால் செய்தது, முதலாயின கொண்டு புறத்தே கோலம் செய்ய அதற்கே சிதைவை உண்டாக்கி கொள்ளுதல் என்று பேராசிரியர் கூறுகின்றார். தோழியர் என்ன செய்தார்கள்? அவளை மேலே ஒப்பனை செய்து அழகு செய்தார்களே தவிர அவள் உள்ளம் மேலும் சிதைந்து விட்டதுன்றார் பேராசிரியர். 2 புலம்பி தோன்றல் என்பது தலைவி புனைந்து கொண்டிருந்த கோலத்தோடு தலைவனுடன் செல்ல வழியின்றி இல் தெரிக்கப்பட்டு இருத்தலால் புலம்பி இருத்தலாம். இத தலைவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, தலைவனை பார்த்துட்டா, அவனும் போயிட்டான், மறுபடியும் இவளை இல் செரித்து விட்டார்கள். அதனால என்ன ஆச்சு? இப்போ தலைவனும் இல்ல, நம்மையும் இல் செரித்து விட்டாருன்னா வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்க. அதனால வருந்துகிறாள். அதுதான் புலம்பி தோன்றல் என்பது. அதுக்கடுத்து 3வது கலங்கி மொழிதல். தலைவி பேசுகின்ற பேச்செல்லாம் தடுமாற்றமாகவே இருத்தல். எதை பேச வந்தாலும் தள்ளாடி தள்ளாடி தடுமாறி பேசிக் கொண்டிருக்கிறாள். காரணம் காதலனுடைய நினைவு, காமத்தினுடைய வெளிப்பாடு, அதனுடைய மிகுதல், இவையெல்லாம் கொள்ளலாம். கையறவு உரைத்தல் 4வது என்பது தனிமையால் ஏற்பட்டுள்ள தாங்க முடியாத துயரத்தால் தடுமாறும் நெஞ்சினளாகிய தலைவி தனது அச்சத்தினையும் மடத்தினையும் நாணத்தினையும் கடந்து தான் அடைந்திருக்கின்ற அவலத்தினை சுற்றத்தாரும் அறிந்து கொள்ளும்படி செய்தலாகும். கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வந்துட்டா. அதாவது அச்சத்தினையும் விட்டுட்டாள், மடத்தினையும் விட்டு விட்டாள், நாணத்தின் கல்லூரி வணக்கம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வகுப்பை தொடங்குகிறோம். தொல்காப்பிய பொருளதிகார மெய்ப்பாட்டியலில் அகத்திணைக்கு காரணம் என்ன? 1213வது நூற்பா அன்னப்பிறவும் அவற்றோடு சிவனி மன்னிய வினையை நிமித்தம் என்ப. முன்னமே 6 கூறுகளாக
கூறப்பெற்றுள்ள 24 மெய்ப்பாடுகளும் அவை போன்ற பிற மெய்ப்பாடுகளும் காம ஒழுக்கத்திற்கு உரியதான காரணமாக அமையும் என்று சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். வினய நிமித்தம் என்பது முன்னமே சொல்லப்பட்ட 24 மெய்ப்பாடுகளும் பிற மெய்ப்பாடுகளும் தனித்தனி மெய்ப்பாடுகள் யாவும் காம ஒழுக்கத்திற்குள் காரணமே என்பதாகும். அகத்திணைக்கு காரணம் ஆகாத இடம் எவை? 1214வது நூற்பா வினை உயிர் மேலி நேவி விடத்து மெலிவிடத்து இன்மையும் உரித்தே. அதாவது பெரும் காதலால் மிகு காமத்தால் தாங்க முடியாத துன்பத்தினால் செயற்பாடு குறைந்து உயிர் மெலிந்திருக்கும் பொழுது திருமண நிகழ்ச்சி நடைபெறாமற் போவதும் உண்டு. ஏன் காரணம்? உடம்பு சரியா இல்ல, இப்பொழுது திருமணம் வேணான்னு தள்ளி வச்சிருவார்கள். இதற்கு என்ன சான்று? தன்னசை உள்ளத்து நம் நசை வாய்ப்ப இன்னுயிர் குழைய முயங்குதொறும் மெய் மலிந்து நக்கனன் அல்லனோ யானே எய்த்த நோய் தனி காதலர் வர ஈண்டு ஏதில் வேலருக்கு உலந்தமை கண்டே. இந்த காலத்துல இப்போ வந்து பெண் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சாருன்னா மந்திரவாதி கிட்ட போயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்துல பெண் ஒரு மாதிரியா இருக்கிறாருன்ன உடனே அவ காதல் மிகுதியால அப்படி இருக்கிறா, தலைவனை பார்க்கணும்னு இருக்கிறா, திருமணம் ஆகலையே என்ற ஏக்கத்துல இருக்கிறா. இதை அறியாமல் வெறியாட்டுன்னு ஒண்ணு செய்வாங்க. இது ஒரு காலத்துல இருந்து இருக்கிறது. அந்த வெறியாட்டு போய் இப்போ எப்படி மந்திரக்காரங்கிட்ட போறாங்களோ அத போல வேலன் வெறியாட்டு என்று ஒன்று இருந்தது. நாம் இழைத்து போறதற்கு காரணமான நோயினை தணிப்பதற்கு உரிய நம் தலைவனும் வந்துட்டான். நம் விருப்பம் நிறைவேறுகிற வண்ணம் நம் இனிய உயிர் தளிர்க்கும்படி. இப்ப இவ்வளவு நாள் என்ன ஆகுது? அவருடைய உயிர் வாடி கிடந்தது, உலர்ந்து கிடந்தது. இப்பொழுது தளிர்க்கும்படி தலைவன் வந்தவுடனே அந்த காதல் செடி தளிர்க்கும்படி வந்து தழுவினான். அது மட்டும் இல்ல, சும்மா வந்தது மட்டும் இல்ல, தழுவினான் தலைவன். அவன் தழுவ தழுவ நம் அன்னை போன்ற சுற்றத்தார் நம் நோய்க்கு எந்த தொடர்பும் இல்லாத வேலனுக்கு வெறியாட்டு எடுத்து அதனால் உடல்நிலை சரியாக பூரித்து போனேன் என்று தலைவி தோழியிடம் கூறுகின்றாள். நாம எதுக்கு வருந்துறோம், எதுக்கு நம்ம உடல் மெலிஞ்சு தெரியாம ஏதோ ஒரு வேலையை செஞ்சாங்க, இருந்தாலும் தலைவன் வந்தான் தழுவிட்டான் எனக்கு மதிக்கின்றான். துளித்தருக்கும் தலைத்தருக்கும் அதான் வேறுபாடு. துளித்தர்னா தொடக்கம், தழைத்தல்னா அது வளர்ச்சி. துளிர்த்தல் என்பது தொடக்கம், அது தளிர்த்தல் என்பது வளர்ச்சி. அவ்வளவுதான். ஆனா துளித்தலா துளிர் தான் அது சொன்னது, துளிர்த்தல் தான் நம்ம சொன்னது. அதுதான் தொடக்கம். துளிர் எப்படி வந்து மலருக்கு அரும்பு, முகை, மொக்கு, போது, அதுக்கப்புறம் தான் மலர், அதுக்கப்புறம் தான் வி. இன்னும் கேட்டா அலர்னு ஒண்ணு இருக்கு, அது யாரும் சொல்றது இல்லை. மலர் என்றால் மலர்ந்த உடனே அதுக்கு பேர் மலர், அது மனம் வீசும் போதுதான் அலர். அதுதான் அலர். அதான் ஊர் ஊரா போகுது அலர் என்பதற்கு. அதுதான் மனம்தான் அலர். வீ என்பது வீழ்கின்ற நிலை. அதே மாதிரி நம்ம தமிழ்ல இந்த மாதிரி ஒரு பருவம்,
இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கு ஒரு இது சொல்லு வேற எந்த மொழியிலும் இல்லை. அதாவது அரும்பு முகை முக்குன்னு சொன்னா இல்லையா, இதே மாதிரி இந்த தளிர் சொன்னீங்களா, துளிர் துளிர் அடுத்த விருப்பம் தளிர், அதுக்கப்புறம் தான் அது இலை, அதுக்கப்புறம் அது பகுப்பு, அதுக்கப்புறம் அது சரு. இந்த நிலை எந்த மொழியிலும் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் உண்டு, மலருக்கு உண்டு, இலைக்கு உண்டு, அரும்புக்கு உண்டு, இந்த இலைக்கு உண்டு, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அந்த பருவத்துக்கு ஏற்ற ஒரு பெயர் உண்டு. நமக்கு அப்படி மற்றது மொழியில் அப்படி இல்லை. சரி, அதுக்கு அடுத்து கைக்கிளைக்கு உரிய மெய்ப்பாடு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் திரும்ப ஒரு செய்தி சொல்றார். 1215 அவையும் உளவே அவையெல்லாம் கடையே. களவு வாழ்க்கையில் தெரியும் உங்களுக்கு, களவு வாழ்க்கை தான் காதல் வாழ்க்கை. களவு வாழ்க்கையில் நிகழ்கின்ற மெய்ப்பாடுகள் 24ம் அவை தவிரவும் அடுத்து வருவனவும் அவற்றினது தொடர்ச்சியாக கற்பு ஒழுக்கத்தில் நடைபெறுதல் கூடும். அங்கேயும் தொடரும். களவு ஒழுக்கம் அதான் களவு ஒழுக்கத்துல நடக்கிறது. கற்பு ஒழுக்கம் இல்ல, இல்ல கற்பு ஒழுக்கத்திலும் மாறணும். தவறா இருக்கோ? தவறு. கற்பு ஒழுக்கத்திலும் நடைபெறும். தவறு. இப்படிதான் பல தவறுகள் இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? அதான் ஏற்கனவே களவு ஒழுக்கம் சொல்லி பிற்பாடு திரும்ப களவு ஒழுக்கம் எப்படி வரும்? அதாவது நம்ம நம்பி கொடுத்தோம் ஒருத்தர்கிட்ட, அவர் இப்படி செய்வாரு என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. செய்ய மாட்டாருன்னு நினைச்சேன், செய்துட்டாரு. எல்லாரும் போல அவரும். சரி, முன்னமே சொல்ல பெற்ற மெய்ப்பாடுகள் நடைபெறாமல் இவை நடைபெறா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லப்பட்ட அத்தனை மெய்ப்பாடுகளும் நடந்தே தீரும். அதற்கடுத்து இந்த மெய்ப்பாடுகளும் நிகழும். சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த களவு வாழ்க்கையிலும் கற்பு வாழ்க்கையிலும் இரண்டும் நடக்கும். கற்பு வாழ்க்கை என்பது திருமணம் செய்து கொண்டு வாழ்வது. களவு வாழ்க்கை என்பது காதலித்து அந்த காதலிலே இருப்பது. முன்பு சொல்லப்பெற்ற அவற்றும் தொடர்ச்சியாகவே இவை நிகழும். தனக்கான தலைவனை தனக்கே உரியவனாக ஆக்கிக் கொள்ளுகின்ற பெரும் முயற்சியை தலைவி செய்வதனை போன்று இம்மெய்ப்பாடுகள் உள்ளன. அதனால் இது கைக்கிளை மெய்ப்பாடு என்று கொள்ளலாம். இது என்ன சொல்றாரு? ஏன் கைக்கிளை? கைக்கிளை என்பது ஒருதலை காமம் தானே. இங்க எப்படி உங்க களவு வாழ்க்கையில போய் இதை கற்பு வாழ்க்கையில இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான்? நம் தலைவன் நமக்கே உரியவனாக ஆகிவிட வேண்டும் அப்படின்னு கருவது கைக்கிளை மாதிரி தான். அவன் நினைக்கிறானோ இல்லையோ, இவன் நினைக்கிறான். அதனால் இது கைக்கிளை வாழ்க்கை மாதிரி தான் என்று கருதுகிறார். அவையலங்கடையே என்பது மேலே சொன்னவை மட்டும் அல்லாமல் மேலும் பல உளன என்பதாகும். அவையலங்கடையான்னா இதோடு இன்னமும் பல இருக்கின்றன என்று பொருள். இவையும் உளவே அவையலங்கடையே என்பதுவே சரியானதாகும் அல்லது பொருத்தமானதாக தோன்றுகின்றது. பேராசிரியரும் தமிழ் அண்ணலும் இவையும் உளவே என்றே கொண்டுள்ளனர். மற்றவங்க எல்லாம் இவையும் கொள்ளல. அதனால இந்த இவையும் உளவே என்று கொண்டாதான் இது பொருந்தும். அது ரெண்டு பேர் தான் செய்திருக்கிறாங்க, பேராசிரியரும் தமிழண்ணலும். சில இடங்களில் தமிழண்ணல் அதான் ஏற்கனவே நடந்தவையும் இவையும் இவையும் கொள்ளலாம். சரி, அதுக்கடுத்து பெருந்திணைக்கு மெய்ப்பாடு. இப்ப ஏற்கனவே அந்த கைக்கிளை பெருந்திணை 5 இணைன்னு ஆரம்பித்தார் இல்லையா, அதே மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறார்.